நான் கேக்குறேன், உங்களை டிக்கெட் எவ்வளவு விக்கிறீங்க? பிளாக்ல டிக்கெட். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கருப்பு பணத்தை ஒழித்தார், பிளாக் மணியை ஒழித்தார். அதனால அடிக்கடி நான் சொல்லுவேன், என்னோட கோட்டும் ஒயிட், என் நோட்டும் ஒயிட்னு சொல்லுவேன். டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் கருப்பு பணம் ஒழிக்கப்பட்டது. கருப்புல டிக்கெட், பிளாக்ல டிக்கெட் ஒழிக்கப்பட்டதா? உங்க டிக்கெட் எவ்வளவுப்பா சொல்லுங்க பாக்கலாம். நான் சினிமா போறது இல்ல. டிக்கெட் எவ்வளவுப்பா விஜய் படத்துக்கு? இது நீங்க என்ன கட்டுப்படுத்தினீங்களா? என்னைக்கானும் பாமர மக்கள் சினிமா பார்க்க வர்றாங்கப்பா. அந்த பாமர மக்களுக்கு நான் அவங்களுக்காகவே தான் நான் நடிக்கிறேன். எனக்கு சுயலாபமே கிடையாது. அவங்களை என்டர்டெயின் படிக்கிற மட்டும் தான் நான் நடிக்கிறேன். அதனால அவங்களுக்குலாம் டிக்கெட் மிக குறைந்த விலையில, இல்லைன்னா இலவசமா கூட கொடுங்களேன். யார் தடுத்தா? அப்ப உங்களுக்கு லாபம் வரும்போதெல்லாம் நீங்க பேசுவீங்க. ஒன்னும் தெரியாம தயவு செய்து விஜய் போன்றவர்கள் பேச வேண்டாம். நீங்க பிளாக்ல டிக்கெட் விச்சீங்க, சினிமா டிக்கெட்டை உயர்த்தி விட்டீங்க, சினிமாக்குள்ள பாப்கார்ன கூட உயர்த்தி தான் வித்தீங்க. அரசியல் காலம் விஜய்க்கு ஒன்னும் தெரியலன்னு சொல்ல வரீங்களா மேடம்? நிச்சயமா விஜய்க்கு ஒன்னும் தெரியல. அரசியல் காலத்துல விஜய்க்கு ஒன்னும் தெரியல. ஒன்னும் தெரியல நான் சொல்லல. சினிமால நடிக்க தெரியும், அவ்வளவுதான். வசனம் பேச தெரியும், டான்ஸ் ஆட தெரியும், ஏமாற்றமும் தெரியும். அரசியல் பொருளாதாரம் போன்றவற்றில் தெரியலையே. கேளுங்களேன், நான் கேக்குறேன். இதே மாதிரி மைக்கு முன்னால எதனால ஏத்துனாங்க? மரியாதைக்குரிய மோடி அவர்கள் ஒண்ணு செஞ்சாங்கன்னா 19 செய்ய மாட்டாங்க. மகளிர் தினத்தை அன்னைக்கு ஏன் 100 ரூபாய் குறைச்சாரு? மகளிர் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கணும். இன்னைக்கு 62% ஏறினதுனால மிக குறைந்த விலையில் ஏற்றி இருக்கிறார். பட் நாங்கெல்லாம் அதுவும் வேண்டாம், நாங்க கோரிக்கை வைக்கிறோம்.